வெல்கம் டு முப்படை அகாடமி. இன்னைக்கு எபிசோட் 59ல தமிழ் கேள்விக்கான விடைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடிய பாடல்கள் யாருடைய பாடல் கேட்டிருக்காங்க? தமிழ் மொழியின் உபநிடதம் உங்களுக்கு தெரியும், இதுவும் நேரடியான வினாக்கள் தான். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், தாயுமானவர் பாடல்கள் தான். இப்போ தாயுமானவர் பத்தி பார்க்கலாம். இவர் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் கேசவல்லி கேடிலி அப்பருக்கு மகனாக பிறந்திருப்பார். இவர் மௌன குரு என்பவருடன் கல்வி பயின்றிருப்பார். மௌன குரு யாருனாக்கா திருமுறை 10ஆம் திருமுறை எழுதிய திருமூலரோட மரபில் வந்த மௌன குரு என்பவருடன் கல்வி பயின்றிருப்பார். இவரோட மனைவி பேர் பாத்தீங்கன்னாக்கா மட்டுவார் குழலி. இவர் திருச்சியில் ஆட்கொண்டுள்ள தெய்வம் தாயுமானவர் திருவருளால் பிறந்ததால் இவர் பேர் தாயுமானவர்னு பேர் வச்சிருப்பாங்க. இவர் 2 அடியில பாத்தீங்கன்னாக்கா கன்னி, 2 அடி செயல் பாடுறதுல சிறப்பு பெற்றவர். இவரை போலவே இஸ்லாமிய இலக்கியத்துல பாத்தீங்கன்னா குணங்குடி மசான் என்பவர் என்ன பண்ணுவார், 2 அடி செயல்கள் கன்னிகளை பாடுறதுனால இவர் இஸ்லாமிய தாயுமானவர். இஸ்லாமிய தாயுமானவர் சொல்லிட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிப் அழைக்கப்படுகிறார். அதுக்கடுத்து இவர் யாருடைய அவையில கருவூல அதிகாரியா இருந்திருக்காரு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இல்ல கம்பர் பாடல் தெரியும் உங்களுக்கு. கம்பர் கிபி 12ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். இவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவர். இவர் எழுதுனது ராமாவதாரம். கம்பர் ராமாவதாரம் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் சரஸ்வதி அந்தாதி, ஈர் எழுபது, சிலை எழுபது அப்படி போன்ற பல பாடல்கள் பாடியிருப்பாரு. இப்ப சுந்தரர் தெரியும் உங்களுக்கு, 12 திருமுறை, சைவ திருமுறை 12ல 7ஆம் திருமுறை பாடியிருப்பாரு. இவருக்கு இன்னொரு பேர் என்ன, தம்பிரான் தோழன் சொல்லிட்டு அழைக்கிறோம். அடுத்து பாருங்க 12 அடுத்து செகண்ட் பாருங்க, தீர்க்கதரிசி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தீர்க்கதரிசின்ற நூல் லெப்னான் நாட்டை சேர்ந்த கலீல் கிப்ரான்றவர் தான் எழுதியிருப்பாரு. எழுதிய பாடல்களோட கவிதைகளோட தொகுப்பு தான் என்ன பண்ணிருப்பாரு, தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு புவியரசு அதை மொழிபெயர்த்திருப்பாரு. அதே மாதிரி சக்திவேல் பாத்தீங்கன்னாக்கா நாட்டுப்புற இயல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற பாடல்களை மொழிபெயர்த்திருப்பாரு. நாட்டுப்புற இயல் பாடல்கள் என்ன பண்ணுவார், தொகுத்திருப்பாரு சக்திவேல். அதே வானமா மாலைன்றவர் என்ன பண்ணிருப்பாரு, நாட்டுப்புற பாடல்களை கட்டப்பம்பு பாடல்ன்ற ஒரு பேர்ல என்ற பேர்ல இவரும் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்திருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து 3 பாருங்க, லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. லைட் ஆஃப் ஏஷியாங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேய புதினம். இதை யார் எழுதுனாக்கா எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதியிருப்பாரு. எட்வின் அர்னால்ட் எழுதியிருப்பாரு. இதை என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருப்பாங்க. அது யார் மொழிபெயர்த்திருப்பாருனாக்கா தேசிய கவிமணி. அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆசிய ஜோதின்ற பேர்ல கவிமணி மொழிபெயர்த்திருப்பாரு. ஆசிய ஜோதின்ற பேர்ல இது புத்தரோட வரலாற்றை இல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, உமர் கய்யாம் பாடல்கள், மருமக்கள் வழி மானியம், இது ரெண்டுமே கூட யாருன்னா கவிமணி எழுதின பாடல்கள் தான். தீர்க்கதரிசி நம்ம போன செகண்ட் கொஸ்டின்லயே பார்த்திருக்கோம். புவியரசு என்ன பண்ணிருப்பாரு, கலீல் கிப்ரான் எழுதிய பாடல்கள் மொழிபெயர்த்திருப்பாரு புவியரசு. அடுத்த கேள்வி பாருங்க. 4, குழந்தைகளை பாதுகாப்பும் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளை பாதுகாப்பும், குழந்தை தொழிலாளர்களை மீட்பதற்காகவும் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும் பங்காற்றியவர் கைலாஷ் சத்யார். இவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, 2014 இவருடைய சமூக பங்களிப்புக்காக அமைதிக்கான நோபல் பரிசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அன்னை தெரேசா 1979, இவங்களும் இந்தியாவை சார்ந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. இவங்க தொழு நோயாளியும் உறவினர் யாருமே பாதுகாக்காத தொழுநோயாளிக்கு என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்துல இவங்க பணியாற்றி இருப்பாங்க. அதே மாதிரி சாவித்ரி பாய் பூலேன்றவங்க பாத்தீங்கன்னாக்கா முதல் பெண் ஆசிரியரா பணியாற்றி இருப்பாங்க.
பெண்களுக்கான பள்ளியம் பள்ளியை தொடங்கி இருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி தெரியும், இவங்க வந்து நான் முதல் பெண் மருத்துவர், சட்ட மேலவை உறுப்பினர், முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர், முதல் இந்திய பெண்கள் சங்க தலைவர். பெண்கள் முன்னேற்றத்துக்காக போராடிய போராளியாக இருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 3வது கேள்வியில பார்த்திருக்கோம். மருமக்கள் வழி மானியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் நேரடியான வினாக்கள் தான். இந்த மாதிரி கேள்விகள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ரிப்பீட்டடா திருப்பி படிக்கும் போதே நாம வச்சுக்கலாம். தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கேள்வி பாருங்க 6. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினல்லாம் என்று எங்கள் தாய் என்றவர் யாரும் கேட்டிருக்காங்க. இதுவும் நேரடியான விழா. இது யார் எழுதுறது நம்ம ஞாபகம் வச்சுட்டாவே ஈஸியா இது பண்ணிடலாம். பாரதியார் தான் இதை வந்து பாடல பாடியிருப்பார். அடுத்து பாருங்க 7 பாத்தீங்கன்னாக்கா இலக்கண கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்கள் அடியை நா தொடுதல். மேற்பற்கள் அடி, இப்ப இதுல எல்லாமே உச்சரிச்சு பார்க்கணும். மேற்பற்கள் அடியை நா தொடும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து 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 மேற்பல்ல, அப்ப லா லா லா. அப்ப மேற்பகுதியை எது, மேற்பகுதியின் அடியை தொடுவது, மேற்பற்களின் அடியை தொடுவது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த லா தான் கரெக்டான விடை. இதே வந்து 3 விஷயம் இதுல இருக்கு. இது மயங்கொலி பிழைன்னு வாங்க. இந்த லா, இந்த லா, இந்த லா. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நாவின் இரு பக்கங்கள் தடித்து, 3த்துக்குமே நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை இந்த லா. இந்த மேல் பல்ல வந்து இந்த நா வந்து தொடர்றதுனால இது பேர் வந்து லா. அதே மாதிரி நடுப்பகுதியை வந்து மையப்பகுதியை தொடர்றது வந்து இந்த லா, மையப்பகுதி. இந்த சிறப்புழகரம் பாத்தீங்கன்னாக்கா நாவின் இரு பக்கங்கள் தடித்து நாவின் நுனி வந்து வருடுதல், நாவின் நுனி வருடுதலால் வந்து பிறக்கூடிய எழுத்து இந்த சிறப்புலகரம். அதே மாதிரி இந்த ரா பாத்தீங்கன்னாக்கா இந்த ரா, இந்த ரா, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாலும் இதுவும் வந்து மயங்கொலி பிழையில வரும். இந்த ரா பாத்தீங்கன்னாக்கா நாவின் முதற் பகுதி வந்து என்ன பண்ணுவாங்கக்கா, நாவின் முதற் பகுதி வந்து இந்த மேல்வாய் அன்னத்தின் முதல் பகுதி ரா ரா, அன்னத்தின் முதல் பகுதி தொடுதலால் இது வரும். இது வந்து இந்த ராங்கிறது வருடுதலால் வரும். மையப்பகுதியை வருடா ரா ரா ரா. இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், உச்சரிக்கும் போது தெரியாது. நல்லா நம்ம அந்த நாவோட அந்த மையப்பகுதி முதற் பகுதி அங்க உச்சரிக்கும் போது தெரியும். அதே மாதிரி இதை தவிர முன்னொரு நா நா நா, மொத்தம் 8 எழுத்து மயங்கொலி எழுத்து இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இந்த லா, இந்த லா லா, 3மே வித்தியாசம் தெரியாது. ஆனா உச்சரிக்கும் போது கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் தெரியும். அதோட உச்சரிக்கிற பகுதி வந்து கரெக்டா இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ரா ரா, அதே மாதிரி நா நா நா. இந்த எழுத்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நாவினோட மையப்பகுதி, நாவின் நுனி மையப்பகுதியை தொடுறதுனால நா வரும். நாவோட முதற் பகுதியை தொடர்றதுனால இது ஒரு நாவோட அன்னத்தை தொடர்றதுனால நா. இது வந்து பிறக்கிற இடங்கள். 8வது கேள்வி பாருங்க. அப்பர் தேவாரத்தில் முதலில் எடுத்தாளப்பட்ட சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்பர் தேவாரத்தில் முதலில் எடுத்தாளப்பட்ட சொல் பாத்தீங்கன்னாக்கா தமிழன். தமிழன்ற சொல் அப்பர் தேவாரத்துல இருக்கும். அப்பர் தேவாரங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 12 திருமுறையில ஃபர்ஸ்ட் 7 திருமுறையை தான் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா தேவாரம் சொல்லியிருப்பாங்க. 7 திருமுறை. அந்த 7 திருமுறையில முதல் 1, 2, 3 வந்து திருஞான சம்பந்தர் எழுதியது. அடுத்து 4, 5, 6 இந்த பாடல்களோட தொகுப்பை தான் திருநாவுக்கரசர் எழுதிப்பார். இவரை வந்து இன்னொரு பேர் அப்பர். இதுதான் அப்பர் தேவாரம்ன்றாங்க. இதோட தொகுப்பு தான் இது. 7வது பாடல் தான் சுந்தரர் சுந்தரர் பாடல் தொகுப்பு. இந்த மூணு பேர் பாடின தொகுப்பு தான் தேவாரம்ன்றாங்க. அது 7 திருமுறையில இருக்கு. 12 திருமுறையில முதல் 7 திருமுறை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் தேவாரம் சொல்லியிருப்பாங்க. இல்ல 4, 5, 6 தான் திருநாவுக்கரசருடைய பாடல் தான் அப்பர் தேவாரம்ன்றாங்க. அதுலதான் முதல்ல தமிழ்ன்ற சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்ன்ற சொல் வந்து முதல்ல தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அதே தமிழ்நாடு பாத்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரத்துல பயன்படுத்தியிருப்பாங்க.
இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நான் கருதின்னு வரும் அந்த பாடல் வரி. அடுத்து 9 பாருங்க. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. வேளாண்மை என்ற சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் வந்து கலித்தொகை. அதே மாதிரி வேளாண்மைங்கிறது கலித்தொகை திருக்குறள்லயும் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி உழவன்ற சொல்லு வந்து நருந்தொகையில இடம்பெற்றிருக்கும். நருந்தொகை. குறுந்தொகையில பார்த்தீங்கன்னா விலங்குகள் பேர் இருக்கக்கூடிய மீன், பாம்பு, முதலை இதனோட செய்கின்ற இந்த சொல், இந்த 4 எழுத்துக்களுமே குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கும். நெடுந்தொகை தெரியும் உங்களுக்கு, இதுல எதுலுமே இல்லை. நெடுந்தொகை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அடைமொழியால் குறிக்கப்படுகிற ஒரு பேர் தான் நெடுந்தொகை. அகநானூறு இருக்குல்ல, 8 தொகை நூல்ல அகநானூறு தான் வந்து நெடுந்தொகைன்றாங்க. ஏன் நெடுந்தொகைன்றாங்கன்னா இதோட பாடல் வரி வந்து 13ல இருந்து 31 அடி வரைக்கும் பாடுறதுனால இது நெடுந்தொகையா இருக்கு. அதிக பாடல் அடிகளால் பாடப்படுறதுனால இது நெடுந்தொகைன்றாங்க. 10 பாருங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது பறவைகள் வலசை போறதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பருவகாலம் மாற்றத்துக்காக என்ன பண்றாங்க, தன்னுடைய இனப்பெருக்கம் மற்றும் என்ன பண்றாங்க, உணவு தேவை மற்றும் தன்னுடைய உடல் ரோம வளர்ச்சி அது மாதிரி ஒரு சில காரணத்துக்காக வலசை போற செய்தி வந்து சத்திமுத்த புலவர்ன்ற புலவர் பாடிய பாடல் தான் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்றாங்க. இதுலயே இந்த பாடல்ல இன்னொரு அடியில சொல்லிருப்பா, தென்குமரை ஆடி அப்படின்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பறவை வலசை போறது அது வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியும் இல்ல வடக்குல இருந்து தெற்கு நோக்கி தான் வந்து போறதா இதோட செய்தி வந்து இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. அடுத்து 11 பாருங்க. பிசிராந்தையர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து உங்களுக்கு தெரியும், நேரடியான கேள்விதான் இது. ஏன்னா பிசிராந்தையர் என்ற ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாடக நூல். இது வந்து 1969ல பாத்தீங்கன்னாக்கா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். யாருடைய நூல்னாக்கா பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய ஒரு நாடக நூல் தான் பிசிராந்தையர். அடுத்து 12 பாருங்க. 1920 காரல் கெப்பேக் என்பவர் முதல் பயன்படுத்திய ஒரு சொல்லு தான். இவர் என்ன பண்ணிருப்பார், 1920 ஒரு நாடகத்துல காரல் கெப்பேக்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அது எதுனாக்கா ரோபோ அப்படின்ற இந்த ஒரு சொல்ல தான் பயன்படுத்தியிருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னாக்கா ரோபோங்கிறது தமிழ்ல அடிமைன்னுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுதி அரேபியா என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா ஒரு ரோபோக்கு வந்து தற்போது வந்து குடியுரிமை வழங்கியிருப்பாங்க. அந்த ரோபோவோட பெயர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 13 பாருங்க. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1900. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1976ங்கிறது கரெக்டான விடை. இதை போலவே என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா அரசியல் தலைவர்கள் 1988ல பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. அதே 1990ல நம் அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவராக பணியாற்றிய இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு அழைக்கக்கூடிய BR அம்பேத்கர் அவர் வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்தது 1997ல இந்தியாவின் 11வது ஜனாதிபதி, மக்கள் ஜனாதிபதி, ஏவுகணை தந்தை அழைக்கப்படக்கூடிய அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்தது 14 பாருங்க. காமராஜருக்கு மணிமண்டபம் உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காமராஜருக்கு மணிமண்டபம் எங்க கட்டியிருக்காங்கனாக்கா கன்னியாகுமரியில. எப்பனாக்கா அவர் இறந்த 2 அக்டோபர் 2000 இறந்த நாளா இருக்கக்கூடிய அக்டோபர் 2, 2000 வருஷம் அப்பதான் வந்து காமராஜர் மணிமண்டபம் கன்னியாகுமரியில் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில வந்து இவர் நினைவாக வந்து உள்நாட்டு விமான நிலையம் பேர் வந்து பேர் சூட்டியிருக்காங்க. அதே சென்னை விருதுநகர் இந்த 2 இடத்துல இவருடைய இல்லம் இருக்கு. இதுக்கு வந்து அரசுடைமை ஆக்கியிருக்காங்க அவருடைய இல்லம். மதுரையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் பேர் வந்து பேர் வச்சிருப்பாங்க.
அடுத்து 15 பாருங்க. குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள் அறுவடை திருநாள் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. குஜராத் ராஜஸ்தான் இது ரெண்டு மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா வட இந்தியாவில் இருக்கக்கூடியது. அப்போ வடக்குனாவே உத்தராயன்வாங்க. அப்போ உத்தராயண்ங்கிறது இது கரெக்டான விடை. அதே மாதிரி லோரிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாளா வந்து கொண்டாடுவாங்க. லோரிங்கிறது பஞ்சாபோட அறுவடை திருநாள். மகர சங்கராங்கிறது தென்னிந்திய மாநிலங்கள்ல ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்ல அறுவடை திருநாளா வந்து மகர சங்கராந்தியை கொண்டாடுறாங்க. அடுத்து பாருங்க 16 தன்னாடு விளைந்த வெண்ணெல் தண்டு பிற நாட்டு உப்பை சுற்றின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பாடல் அடி எங்க இருந்து பெற்றிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் அடி பாத்தீங்கன்னாக்கா குறுந்தொகையில இருந்து எடுத்திருக்காங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தண்டு பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றின்னு சொல்லியிருப்பாங்க. குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கும். இந்த 3 பண்டமாற்ற முறையில 3 இதே மாதிரி பாடல் அடி வந்து எதனாக்கா பண்டமாற்ற முறையில வந்து ஒரு பண்டத்துக்கு இணையா இன்னொரு பண்டத்தை வந்து பெற்ற செய்தி தராங்க. இப்போ இந்த வெண்ணெல் இணையா வந்து உப்பை பெற்றதா வந்து குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்க. இதுல உம்மனர் போகலும் அப்படின்ற உம்மனருங்கிறது குடும்பத்தோட வணிகம் செய்யறவங்க தான் வந்து அது உம்மனர்ன்னுவாங்க. இதே மாதிரி இன்னொரு பாடல் அடியில பாத்தீங்கன்னாக்கா அகநானூறு. இது வந்து என்ன பண்ணுவாங்க, யவனர்ன்றவங்க அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய பொண்ணை கொடுத்துட்டு அதற்கு இணைய என்ன பண்ணிருப்பாங்க மிளகு வந்து பெற்ற செய்தியை வந்து அகநானூர்ல தெரியும். இப்ப நற்றினை பார்த்தீங்கன்னாக்கா பாலோடும் வந்து கூலோடு பாலுக்கு இணைய என்ன பண்ணிருப்பாங்கன்னா தானியத்தை பெற்ற செய்தியை வந்து சொல்லியிருப்பாங்க. 17 பாருங்க. முன்னோர் காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பேர் என்னன்னு கேட்கிறாங்க. காரணம் இல்லாம இட்டு வழங்கிய பேர், இல்ல இட்டு வழங்கிய பேர் அப்படி இதுலயே இருக்கு. இடுகுறி பேருங்கிறது இடுகுறி பேர். ஓ மரம், மண், இலை அப்படின்ற இந்த பேர்ல பாத்தீங்கன்னாக்கா காரணம் இல்லாம சொல்றது காரணம் இடுகுறி பெயர்ன்றாங்க. இட்டு காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பேர் இடுகுறி பெயர். காரணம் கருதி வழங்கிய பெயர்கள் வந்து காரண பெயர். நாற்காலி 4 கால்கள் இருக்கிறதுனால நாற்காலின்றாங்க. முக்காலி. அடுத்தது வளையல். இது எல்லாமே காரணத்தோட இருக்கிறதுனால இது பேர் காரண பெயர். இல்ல சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா மரம். அந்த மரத்திலேயே சிறப்பான ஒரு மரங்கொத்தி பறவை. அதே மாதிரி மண். மண்ணிலே வகை இருக்குல்ல, கரிசல் மண், செம்மண், வண்டல் மண், சரளை மண் அப்படின்ட்டு ஒரு இடுகுறி பெயர்லயே ஒரு பொதுத்தன்மை உள்ள பெயர்ல இருந்து இப்ப மண்ணுங்கிறது ஒரு பொதுத்தன்மை உள்ள பெயர். அதுல இருந்து ஒரு சிறப்பா ஒண்ணு மட்டும் பர்டிகுலரா சொல்றதுதான் இடுகுறி சிறப்பு பெயர்ன்றாங்க. அடுத்து பாருங்க 18 பாருங்க. 18 பொண்ணோடு வந்து கரியோடு பேர். இதுவும் நான் சொல்லிட்டேன். பொண்ணுங்கிறது தங்கத்தை சொல்றதாங்க. அப்போ யாவனர்கள் தன் நாட்டுல இருக்கக்கூடிய தங்கத்தை கொடுத்துட்டு நம்ம சேர நாட்டுல விளையக்கூடிய மிளகை வந்து பண்ட மாற்றம் செஞ்சாங்க அப்படின்ற செய்தியை தான் வந்து இந்த பாடல் அறி சொல்லுது. கரிங்கிறது மிளகை குறிக்கிறீங்க. அது பாத்தீங்கன்னாக்கா அகநானூர் தான் இந்த பாடல் வரியை எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க 19 பாருங்க. உலக சிட்டுக்குருவி தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20 கொண்டாடுறாங்க. இதே வந்து மார்ச் 21 பாத்தீங்கன்னாக்கா உலக தண்ணீர் தினம் கொண்டாடுறாங்க. அதே மார்ச் 22 பாத்தீங்கன்னாக்கா உலக காடுகள் தினம் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி முக்கியமான தினங்கள் இந்த தமிழ் பாடல் நூல்ல இடம்பெற்றனால இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது அறிவியல் சமூக அறிவியலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முக்கியமா உலக நாடுகள் கொண்டாடக்கூடிய ஐநா கொண்டாடக்கூடிய தினங்கள், இந்தியா கொண்டாடக்கூடிய தினங்கள் தமிழக அரசு வந்து ஒரு சில நாட்கள் வந்து இப்ப புதுசா அறிவிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா மார்ச்
ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைவரோட பிறந்த தினம். யாருனாக்கா நம்முடைய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் மற்றும் அரசியலமைப்பின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கரோட பிறந்த தினம் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா சமத்துவ நாளா கொண்டாடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 29 பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் கவிஞர், புரட்சி கவிஞர், புதுமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிற பாவேந்தர் இவருடைய பிறந்த தினமா இருக்கக்கூடிய ஏப்ரல் 29 வந்து தமிழ் கவிஞர்கள் தினமா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து 20வது கேள்வி பாருங்க. காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காந்தி வந்து என்ன பண்ணிருப்பாருனாக்கா தமிழகம் வந்து ஒரு 3 டைம் வந்திருப்பாரு. அப்போ எப்பனாக்கா ரவுலட் சட்டம் 1919, அப்போ 1921 வந்திருப்பாரு, 1937 இந்த 3 வருஷம் வந்திருப்பாரு. 1919 ரவுலட் சட்டம் அறிவிக்கும் போது தமிழகத்துல தான் காந்தி இருந்திருப்பாரு. 1921 மதுரைக்கு வந்து என்ன பண்ணுவார், புகை வண்டியில போயிருப்பாரு. அதை சிறப்பிக்கும் வகையில புகை வண்டியில போயிட்டு என்ன பண்ணிருப்பாரு, அவருடைய ஆடையில மாற்றம் ஏற்படுத்த ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை தான். கரெக்டுங்களா? அப்போ காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எங்க இருக்குனாக்கா மதுரையில தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 1937 இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கும். அதுக்கு வந்து தலைமை ஏற்று காந்தி. அடுத்து பாருங்க 21 1937 இலக்கிய மாநாட்டுல இந்த ஒரு நிகழ்வை தான் இப்ப நம்ம கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த பெரியாரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவேசா. இவர் தான் வந்து தமிழ் சங்க இலக்கிய நூல்கள் பெரும்பாலும் வந்து இன்றைய பதிப்பு நமக்கு பிரிண்டா இருக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உவே சாமிநாத ஐயர் தான். அடுத்தது 22 பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆழ அமுக்கி என்ன பண்ணுங்கன்னா பெண்கள்லாம் வந்து குளத்துல போனாக்கா என்ன பண்ணுவோம், குடத்தை வந்து ஆழ அமுக்கி ஆழ்கடல் நீர் அப்படின்னு இந்த குடத்துல இருந்தாலும் கொண்டு வருவாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தா பெண் பார்ப்பவர்களோட ஔவையார் தான் இது கரெக்டான விடை. இது நேரடியான வினா தான் இது. ஏன்னா ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் ஔவையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுனாவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2-3 டைம் படிச்சாவே ஞாபகம் வந்துடும் நமக்கு. ஆனா ஔவையார் அப்படின்றது கரெக்டான விதி. இது அறிவியல் தமிழ் இலக்கியத்துல அறிவியல் செய்தி இடம்பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் இது ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நலி முகவாது நன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 23 பாருங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய இடங்களில் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜ மார்த்தாண்டவங்க தமிழோட காளிதாஸ். இவர் வந்து சமஸ்கிருதம், இவர் தமிழ் இலக்கியம், இவர் சமஸ்கிருதம். இவர் புவியரசு வந்து என்ன பண்ணிருப்பாரு, லெப்னான் நாட்டை சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பு தான் வந்து தமிழ்ல பண்ணியிருப்பாரு. அப்போ அறிவியல் ஆத்திச்சூடின்னு ஒரு பாடலே பாடியிருப்பாரு நெல்லை சு முத்து. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் நெல்லை சு முத்து. அப்ப பிங்கிறது கரெக்டான விடு. அடுத்து 24 பாருங்க. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால், வீரர் ஒருவர் வெண்ணிற ஊசின்னு கேட்டாவே இது 10 இதே வந்து நரம்பும் வரும். அதாவது சுறாமின் தாக்கியதை நரம்பினால் தைத்த செய்தியை சொல்றது வந்து நரம்பு, நான் நற்றினை. அதே மாதிரி வேனாவே 10 இது ஞாபகம் வச்சு. அடுத்தது 25 பாருங்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாரு. சுறாமியின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் செய்த செய்தியை வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நரம்பினால் தைத்த செய்தின்னு கேட்டாவே நரம்புனாவே நற்றினை. இது வந்து ரைமிங்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 26 பாருங்க. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிகமா பாசம் மிகுந்த விலங்குன்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா யானை தான். இப்ப காட்டிலே மிகப்பெரிய ஒரு உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா யானை தான். அதே மாதிரி புலி பாத்தீங்கன்னா காட்டினுடைய வளம் சொல்றாங்க. இது 90 நாள்ல
கிட்டத்தட்ட 3ல இருந்து 6 குட்டி வரைக்கும் ஈனுமா. அதே மாதிரி காட்டினுடைய வளம்ன்றாங்க. காட்டினோட அரசன் சொல்லிட்டு சிங்கத்தை சொல்றாங்க. ஆனா இயற்கையாளர்கள் வந்து காட்டினோட அரசனாக புலியை தான் சொல்றாங்க. இப்போ கரடி பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள், கரடி வந்து ஒரு அணைத்துணி, பழங்கள். அது பிடித்தமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரையான். அதே மாதிரி தேனீக்கள் தாக்காம இருக்க அதுல முடி வந்து அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க 27. ஓமை ஒரு தொடராகும், ஓமேயம் ஒரு தொடராகும் வந்து ஓமை உருவு மறைந்து வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓமை ஒரு தொடராகும், ஓமை ஏம், அதாவது ஓமைங்கிறது ஒப்புமைப்படுத்தக்கூடிய பொருள். ஓமேங்கிறது அது எதையோட ஒப்புமைப்படுத்துறோம், அதோட ஓம உருவு போல பொறைய இன்ன அண்ண அப்படின்ற ஓம உருவு இல்லாம மறைஞ்சு இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து எடுத்துக்காட்டும் ஓமை அணி. இதே மறையாம வெளிப்படையா வந்திருந்தா அது ஓமை அணின்றாங்க. தொட்டதனை தூணும் அறிவு மாணர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூணும் அறிவு. இதுல வந்து ஓம உருவு இடம்பெறல. தொட்டனை தூணுனா மணல்ல வந்து ஆற்று மணல்ல தோண்ட தோண்ட அது நீர் வந்து பெருக்கும். அதே போல நல்ல நூட்களை கற்க கற்க நம்முடைய அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஓமேயம் ஒரு தொடர், ஓமை ஒரு தொடராகும், ஓம ஒரு மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து 28 பாருங்க. கவிஞர் ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்ல பாத்தீங்கன்னாக்கா கொல்லிப்பாவைங்கிறது கரெக்டான விட. இதுவும் நேரடியான ராஜமார்த்தான் பட்டி படிக்கும் போது ஒரு 10 லைன் தான் இருக்கும். அதுல வந்து ஒரு ஒண்ணுதான் நேரடியா வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சிட்டு, தேன் சிட்டு, தமிழ் பாவை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருஞ்சித்தனரோட இதழ்கள். 29 பாருங்க. கொங்குதேர் வாழ்க்கை நூலாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் ராஜமார்த்தாண்டன். அவருடைய கொங்குதேர் வாழ்க்கையோட ஆசிரியர் இவர் தான். அடுத்து சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன புறநானூறுல ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம். 30 பாருங்க. சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய். இவங்க புறநானூறுல ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. இவங்க தான் காவற்பெண்டு. காவற்பெண்டு தான் சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய். அதி மந்தையார், நப்சல்லையார், பெண்ணிக்குவேத்தர் இவங்கெல்லாம் சங்ககால பெண்பார் புலவர்கள். இப்ப 4 பேருமே பெண்பார் புலவர்கள். அதுல சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் காவற்பெண்டு. அதே மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழியில கேள்வி வந்திருப்பாங்க. பேன் நை அப்படின்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள்கள் முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னாக்கா பேங்கிறது மேகத்தையும், நைங்கிறது இழிவு நினைக்கிறேன். இதுதான் ஏங்கிறது கரெக்டான வீடு. 32 பாருங்க. பொறுத்துக. இப்ப இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் கலை சொற்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இணையான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்க. கண்ணியம் அப்படின்னாக்கா டிக்னிட்டி. ஒருடைய கண்ணியம்னாக்கா கண்ணியம் தவறாது. ஒருத்தர் கீழே பேசும்போது என்ன பண்ண, அவங்க மரியாதைக்கு தர குறைவா பேசக்கூடாது அப்படின்னா கண்ணியம்ன்றாங்க, டிக்னிட்டி. அதே மாதிரி ஈகைங்கிறது சேரிட்டி, நேர்மைங்கிறது இன்டெகிரிட்டி, வாய்மைங்கிறது சின்சியாரிட்டி. அப்ப ஆன்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஏங்கிறது கரெக்டா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணியம்ங்கிறது டிக்னிட்டி, பி கரெக்டா பொருந்திருக்கு. ஈகைங்கிறது சேரிட்டி, ஏ இருக்கு. நேர்மைங்கிறது இன்டெகிரிட்டி, வாய்மைங்கிறது சின்சியாரிட்டி, 4மே கரெக்டா இருக்கு. அப்ப ஏங்கிறது கரெக்டான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. புறநானூற்று பாடல்கள், காவற்பெண்டு பாடிய பாடல்கள். இதுவே நான் சொல்லிட்டேன். கோப்பெரும் சோழ மன்னன் கோப்பெரும் நற்கிள்ளியோட செவிலித்தாய் தான் காவற்பெண்டு. அவங்க புறநானூறுல ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருப்பாங்க. அதே மாதிரி ஔவையார், சங்ககால ஔவையார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, புறநானூறுல பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க எத்தனை பாடல் பாடியிருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 34 பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம யாருனாக்கா நான் வனமோ மாலை தான். அதே மாதிரி சக்திவேல் என்ன பண்ணிருப்பாருனாக்கா, சக்திவேல் அவர் எந்த பாடல் தொகுத்திருப்பாரு, கட்டபொம்மு பாடல்கள். வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல்கள் இதுதான் தொகுத்திருப்பாரு. கீவா ஜெகநாதன் என்ன பண்ணிருப்பானாக்கா தொழிலாளர் பாடல்களோட தொகுப்பை மலை அருவின்ற பேர்ல தொகுத்திருப்பாரு. அடுத்து 35 பாருங்க. 35 தேசம் காத்த செம்மல் என்ற பட்டத்தை முத்துராமலிங்கருக்கு வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசம் காத்த செம்மல் சொல்லிட்டு திரு வி.க. அவர்கள் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, முத்துராமலிங்கரை பாராட்டியிருப்பாரு. அதே மாதிரி நேதாஜி பாத்தீங்கன்னாக்கா இவருடைய அரசியல் குரு. இவர் என்ன பண்ணிருப்பாரு, முத்துராமலிங்கர் நேதாஜின்ற பேர்ல ஒரு இதழையும் நடத்தியிருப்பாருங்க. அடுத்து 36 பாருங்க. உலக கிளந்தன உருகெழும் வங்கம் என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. உலக கிளந்தன உருகெழும் வங்கம் சொல்லிட்டு அகநானூறு தான் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் நேரடியான வினா. இந்த பாடல்கள்லாம் நம்ம என்ன பண்றோம், பாடல் அடி வந்து படிச்சு ஞாபகம் வச்சுட்டாவே என்ன பண்ணலாம், நேரடியா இதுக்கான விடைகளை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்.
தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 10 பாட்டு நூல்களில் தான் இருக்கு. தொண்டைமானுங்கிற உடைய பாட்டுடை தலைவன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பானாற்று படை தான் தொண்டைமான் இளந்திரையனுடைய பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல். கரெக்ட் தாங்க. 37 பாருங்க, தொண்டைமான் இளந்திரையன் பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 10 பாட்டு நூல் தான், 4மே இருக்கு. 10 பாட்டுல பெரும்பானாற்று படைன்ற ஒரு நூலை தான் வந்து தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. சிறுபானாற்று படை பார்த்தீங்கன்னாக்கா நன்னென்ற என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்டது. இது பார்த்தீங்கன்னாக்கா 269 பாடல் அடி இருக்கும். முல்லைப்பாட்டு 103 பாடல் அடி இருக்கும். இதே மாதிரி யார் எழுதுனாங்க, யார் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருக்காங்க, இதோட பாடல் அடிகளோட எண்ணிக்கை, இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்பாங்க. பெரும்பானாற்று படை பார்த்தீங்கன்னாக்கா 500 பாடல்கள் இருக்கும். பெருநராற்று படை 248 பாடல்கள் இருக்கும். மருத திணையில் உள்ள 35 பாடலே பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மருத இளநாகனார் என்பவர் தான் பாடியிருப்பாங்க. இது கூட என்ன பண்ணியிருப்பாங்க, புறநானூறு பாடல்ல வரும். இல்ல கலித்தொகையில வந்து 35 பாடல்லாம் மருத திணையில பாடியிருக்கதான் அந்த செய்தி வந்து இங்க இடம்பெற்று. இந்த 39 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தொட்டதனை ஊரும் மணற்கேனை மாதருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்போ ஆற்றுமண் தோண்ட தோண்ட அது வந்து ஓமை. அது ஓமைக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நூற்றில் கற்க அறிவு பெருகும். அது ஓம உருவு மறைஞ்சு வருது, அதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. மறையாம வந்தா அது ஓமை அணியா வரும். ஓம ஒரு மறைஞ்சு வந்தா ஓமை, எடுத்துக்காட்டு ஓமை அணி. மறையாமல் வந்தா ஓமை அணி. அடுத்து 40 பாருங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்பட்ட நூல். இதுவும் நான் ஏற்கனவே முன்னாடி இருக்க கேள்வியில நான் சொல்லிட்டு இருப்பேன். நெடுந்தொகை பார்த்தீங்கன்னாக்கா அகநானூறு. ஏன்னா 13ல இருந்து 31 அடியில பாடியிருப்பாங்க. அதே மாதிரி நெடுந்தொகை பார்த்தீங்கன்னாக்கா 9ல இருந்து 12 அடி. இல்ல போதனார் என்பவர் 13 அடி. இதற்கு விதிவிலக்கா ஒரு பாடலை பாடியிருக்காரு. இந்த புறநானூறு வந்து 400 பாடல்கள் கொண்டிருக்கும். இதுவும் வந்து 40 அடி வரைக்கும் பாடியிருப்பாங்க. பரிபாடல் வந்து என்ன பண்ணுவாங்க, இசை பாடல்றாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அகமும் புறமும் சேர்ந்த ஒரே ஒரு 8 தொகை நூல். இல்ல 70 பாடல்ல 20 பாடல் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த பரிபாடல்ல. அடுத்து 41 பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியில் குறியில் எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 42 தான் இருக்கு. 42ல 40 வந்து நெடில் எழுத்து, 2 வந்து குறியில் எழுத்து. அப்போ 2 எழுத்துக்கள்ங்கிறது கரெக்டான விடை. அது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நோ தூ. நோனா நோய் என்ற ஒரு பொருளையும், தூனாக்கா உண்ணுன்ற ஒரு பொருளையும் தருது நம்ம. அடுத்து 42 பாருங்க. கண்ணகி புரட்சி காப்பியம் படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்ணகி புரட்சி காப்பியம் பாடினது வந்து பாவேந்தர் பாரதிதாசன். கரெக்டான விடை பிங்கிற. இதெல்லாம் நேரடியான விடை. நூல் ஆசிரியர் அதுல வரக்கூடிய பாவேந்தர் இயற்றிய நூல்கள்லாம் பார்க்கும்போது அதுலேயே வந்து வரக்கூடியதான் கண்ணகி புரட்சி காப்பியம். 43 பாருங்க. கலை உலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் பார்த்தீங்கன்னாக்கா தேனரசன். அவருடைய எழுதிய பாடலோட ஒரு லைன் தான் நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. நேரடியான வினாக்கள் இந்த என்ன பண்ண பாடல் வரிகள், நூல் ஆசிரியர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம நேரடியா ஒரு ரிப்பீட்டடா படிக்க என்ன பண்ண முடியும். ஒரு நாள் குறிப்பிட்ட என்ன பண்ணலாம், ஒரு நாள் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 6th இருக்கக்கூடிய பாடல் அடிகள் இதை முக்கியமான கோர்ஸ் மட்டும் எழுதி அதை தினமும் ஒரு 10 நாள் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு மறக்காது. இந்த எக்ஸாம் டைம் வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுட்டு நமக்கு எக்ஸாம்ல கரெக்டான ஆன்சர் பண்ணிடலாம். வேற வழி இல்லை. வேணா இலக்கணம் ஒரு சில உரைநடை இலக்கிய பகுதிகள்லாம் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கலாம். ஆனா சில பகுதிகள் வந்து நம்ம ரிப்பீட்டடா படிக்கிறனால நம்ம நினைவுல வந்து வரதுனாலதான் நம்மள ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனாக்கா அதை என்ன பண்ணுவோம், சீக்கிரமா மறந்துடும். அடுத்து தேனரசன் நூல்கள். இதுவும் அதே மாதிரிதான். வெள்ளை ரோஜா மண் வாசல். இது கூட நேரடியான வினாதான். இது என்ன பண்ணலாம், இதை வந்து ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். சில நூலாசிரியர் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க எழுதுறது என்ன பண்ணலாம், ஒரு நிமோனிக்ஸா ஞாபகம் வச்சுட்டு பண்ணலாம். இல்லைனாக்கா ரிப்பீட்டடா நம்ம எழுதி படிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அது திருவானை உலா. இந்த நூலை எழுதியவர் யாருனாக்கா காலமேக புலவர். இல்ல நேரடியான வினாதான். அடுத்தது 46 பாருங்க. கிளி கண்ணி என்ற பாகையுடன் தொடர்புடைய பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா காடு. ஓமை கவிஞர் சுரதா அவர் எழுதியிருந்த இந்த கிளி கண்ணி என்ற பாவகை. இதை வந்து என்ன பண்றாங்க, காடுகள் சம்பந்தமா இந்த பாடலாம் சொல்லியிருப்பாரு. 47 பாருங்க. மாறி ஒன்று இன்றி வராதிருந்த காலத்து. மாறி ஒன்றா மறந்திருந்து அப்படின்னு வரும். இது பழமொழி நானூறுல தான் இந்த பாடல் வரி இடம்பெற்றது. அடுத்து அன்பே தகலே வார்க்கடலே நெய்யாக. இதை எழுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற
அந்த ஆழ்வார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பூதத்தாழ்வார் தான் இதை பாடியிருப்பார். இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்ன பண்ற, ஆழ்வார்கள் பாடிய பாசுர தொகையை வந்து தொகுத்திருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நாத முனிகள் அப்படின்றவங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடினது வந்து பூதத்தாழ்வார் தான். இந்த 4000 பாடல்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுப்பை வந்து என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா நாத முனின்றவர் தொகுத்திருப்பார். அடுத்து 50 பாருங்க. தமிழ் என்பன் நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா ராபி சேதுப்பிள்ளை. இவர் ஊரும் பேருன்ற ஒரு பாடப்பகுதியில கடற்கரையிலே என்ற பாடம் வந்து நமக்கு தலைப்பா இருந்திருக்கும். அதை எழுந்து ராபி சேதுப்பிள்ளை. இவர் 1955 இந்த தமிழ் என்பன் நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். இவர் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா சொல்லின் செல்வர் அப்படின்றாங்க. சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர் தான் ராபி சேதுப்பிள்ளை. ஒரு சின்ன டிஃபரண்ட் தான். இல்ல செல்வன் வந்துட்டாக்கா சொல்லின் செல்வன் வந்தா அனுமன். ராமாயணத்துல இடம்பெறக்கூடிய அனுமனை தான் வந்து சொல்லின் செல்வர்ன்றாங்க. சொல்லின் செல்வர்னு சொன்னாக்கா செல்வர்னா ராபி சேது, கரெக்டுங்களா? அதே மாதிரி சிலம்பு செல்வர், சிலம்புங்கிறது சிலப்பதிகாரம் தான் இங்க சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தோட கருத்துக்கள் வந்து தமிழ் இனத்தை வந்து ஒருங்கிணைக்கக்கூடியதா வந்து என்ன பண்ணுவோம், மாப்போ சிவஞான கருத்து இருப்பாரு. அதனால சிலம்ப செல்வர் அவரால் அழைக்கப்படுகிறார். இனி இடம்பெற்ற கேள்விகள் வந்து என்ன பண்றாங்க, நேரடியாகவும் இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து இருக்கு. அப்போ இலக்கியம் இலக்கணம் எல்லாம் ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், புரிஞ்சு படிக்கலாம். நேரடியான நூலாசிரியர் பாடல் அடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிப்பீட்டடா ஒரு என்ன பண்ண நம்ம நினைவுல வந்து என்ன பண்றோம், திருப்பி திருப்பி படிக்கிறதுனால எழுதி அதுக்கான ஒரு குறிப்புகளை வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூங்க.